ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் காசிக்கு போனாரு. சில நாட்கள் அங்க இருந்துட்டு தான் வந்தாரு. பொதுவா இந்த காசிக்கு போனா எதையாவது ஒண்ணு அங்க தொலைச்சிட்டு வந்துடணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அது உண்மையான பொருள் என்னன்னா, நம்மகிட்ட வேண்டாத ஏதாவது இருந்தா அங்க விட்டு வந்துடணும். அது வேண்டாத குணங்கள், அது வேண்டாத பழக்கவழக்கங்கள் இருந்தா அத தொலைக்கிறதுக்கு தான் அங்க போறோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி ஒரு பெரிய மனுஷன் போயிட்டு வந்தாரு. அவன் மாப்பிள்ளை கேட்டான், "மாமா காசிக்கு போனீங்களே, வேண்டாதத எத அங்க தொலைச்சீங்கன்னு?" கேட்டான். அவர் வேடிக்கையா சொன்னாரு, "உங்க அத்தைய கூட்டிட்டு போகல. கூட்டிட்டு போயிருந்தா அவ்வளவு தொலைச்சிட்டு வந்திருப்பேன்" அப்படின்னா. இது வேடிக்கையா இருந்தாலும் உண்மை என்னன்னா எதையாவது ஒண்ணு விடணும். அப்ப இந்த மாமா சொன்னாரு, மாப்பிள்ள எனக்கு ரொம்ப மோசமான குணம் இந்த கோவம். ஊர்ல எல்லா பையிலும் எனக்கு கோவக்காரன் கோவக்காரன் திட்டிக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த கோவத்தை விட்டுற முடிவு பண்ணிட்டேன். காசில போனேன், கங்கையில முங்கினேன், கோவத்தை விட்டுட்டேன்டா அப்படின்னாரு. அப்படியா மாமா? காசுல எதை விட்டீங்க அப்படின்னா? கோவத்தரா மாப்பிள்ள. மாமா காசுல எதை விட்டீங்க? கோவத்தை தாண்டா விட்டேன். மாமா காசுல எதை விட்டீங்க? கோபத்தை விட்டேன்டா. மாமா காசுல எதை விட்டீங்க? கோவத்தை விட்டேன்டா. அரஞ்சன பல்லுகள்லாம் கலண்டுரும் அப்படின்னா. கோவத்தை விட முடியுமா? கோவம் கூட பிறந்த குணம்ங்க.